வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில ஒரு கேடுகட்ட சங்கி ஸ்டோரி. அந்த சங்கி எப்படி சைக்கிள் கேப்ல மிதி வாங்கி அசிங்கப்பட்டு ஆட்டோவுல ஏறிச்சு அப்படின்ற ஸ்டோரி தான் நம்ம பேச போறோம். அந்த சங்கி யாருன்னா கேரளாவுல ஒரே ஒரு இடமான திருச்சூர்ல ஜெயிச்சுட்டு போன பாஜக எம்பி சுரேஷ் கோபி. இப்ப இணை அமைச்சரா வேற இருக்காரு. ஓட்ட திருடி தாங்க இந்த ஆளு ஜெயிச்சிருக்கான். இதுல எனக்கு என்னன்னா தொடக்கத்துல டவுட் இருந்துச்சு, நம்மள மாதிரி கேடுபடியா இருக்க ஆளுங்க தானே சேட்டைங்களும் எப்படி விட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது இத்தனையும் உள்ளடி வேலை. இத்தனை வேலை பார்த்துதான் இந்த குரூப் ஜெயிச்சிருக்கு. நான் அநியாயம் கோபி, என்ன அநியாயம். இந்த ஓட்டு திருட்ட பத்திரிகைகள் வச்சு செஞ்சிருக்காங்க. பார்லிமெண்ட்டுக்கே போயிட்டாரு ஒரு மலையாள பத்திரிகையாளர். பார்லிமெண்ட்ல போய் ஓட்டு திருட்ட பற்றி சொல்லுங்கன்னு கேட்டா தெரிச்சு ஓடுறானுங்க. இத பேசாம இருக்க முடியுமா? அல்வா சாப்பிட்ட மாதிரி நிறைவா பேசுவோம். இதுல திருச்சூர் தொகுதியில எப்படி இந்த ஆளு ஜெயிச்சார்? 2019 இருந்து 2024 வரை 1,40,000 ஓட்டுகளை திருடி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கானுங்க. எப்போ 2019 இருந்து 2024 வரை 1,40,000 ஓட்டு, கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அப்படியே மெல்ல 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 ஐடியா பண்ணி போலி வாக்காளர்களை மொத்தமா சேர்த்துட்டானுங்க. இதுல 2 இடத்துல பெரிய அளவுல ஓட்ட போலியா இணைச்சிருக்கிறாங்க. ஒன்னு எர்ணாகுளம், இன்னொன்னு திருவனந்தபுரம். எர்ணாகுளத்துல 79,000 ஓட்டு சேர்த்திருக்கிறானுங்க. இங்க திருவனந்தபுரத்துல 63,000 ஓட்டு. இங்கதான் பல்கா சேர்த்திருக்கிறானுங்க. இடதுசாரி கூட்டணி இருக்கு இல்லையா, ஏற்கனவே இது குறித்து பல முறை கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அது பாட்டுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் எப்படியா சேர்க்கிறாங்க அப்படின்னா, கேரளைட்ஸ் நிறைய பேரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போங்க, வீடு இங்க இருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த வீடுகளை எல்லாம் அடையாளப்படுத்தி அந்த வீடுகளை எல்லாம் பல பேரை சேர்த்து ஒரே வீட்டுல 9 பேர் 10 பேர் இப்படி சேர்த்து அங்க போலி ஐடி கார்டை தயாரிச்சு இந்த போலி வாக்காளர் பட்டியல்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம கேரளா முழுவதும் இருக்கிற சங்கிகளை ஒரே ஒரு தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை பார்த்திருக்காங்க. நான் வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்த கேரளாவில் இருக்கிற சங்கி பயிர்களை பூரா மொத்தமா தூக்கிட்டு வந்து இங்க ஒரு அட்ரஸ போட்டு இங்க வாக்காளர் பட்டியல அவனை சேர்த்து மொத்தமா பல லட்சம் வாக்க சேர்த்து விட்டானுங்கப்பா. இதெல்லாம் சேர்த்து விட்டது போக ஓட்டு போடுற அன்னைக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து சங்கி பயல்களை வரவழைச்சு வெளியூர் ஆட்களை வச்சு ஓட்டு போட்டிருக்கான். இப்படி சில பல தில்லுமுள்ளுகளை செய்துதான் இந்த சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்காப்ல. ஆனா அங்க இருக்கிற இடதுசாரி கூட்டணியோ காங்கிரஸோ சும்மா விடல. அப்போ முதல்ல அந்த ஊர்ல திருச்சூர்ல இருக்கிற கலெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலி வாக்காளர் அதிகமாயிடுச்சுன்னு இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டமைப்பு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. கம்யூனிஸ்ட் கூட்டணி அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ஊர்ல இருக்கிற தேர்தல் அதிகாரி யாரு? அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் தேர்தல் அதிகாரி. எல்லா மாவட்டத்துக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் தான் தேர்தல் அதிகாரியா செயல்படுவாங்க. அங்க இருந்த ஒரு கலெக்டர், அவர் பேரு கிருஷ்ணா தேஜா. அவர் என்ன சொல்லிருக்காப்ல, அப்படி எல்லாம் ஓட்டு போடாதீங்கன்னு என்னால சொல்ல முடியாது. தேர்தல் பட்டியல்ல வந்துருச்சு, வாக்காளர் பட்டியல்ல வந்துருச்சு. வாக்காளர் பட்டியல்ல வந்தவங்களை என்னால ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ல முடியாது, அது என் கையில இல்ல அப்படின்னு கை வச்சுட்டார். நம்மளால கேட்காம இல்ல, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் காதை மூடிக்கொண்டு இருக்கிறது. இதுக்கு இடையில திருச்சூர்ல 7 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதி இருக்கு. 7 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டதுதான் திருச்சூர் நாடாளுமன்ற தொகுதி. இந்த 7 சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, இந்த தொகுதிக்குள்ள ஏராளமான உள்ளடி வேலை பார்த்திருக்கிறானுங்க. ஒரு தொகுதியிலையும் 10,000 வாக்கு 8,000 இருந்து ஆரம்பிக்குது. 10,000, 12,000, 13,000, 14,000 வாக்குகள் வரை வாய்ப்பு இருக்கிற இடங்கள்லாம் கூட வரும்படியாக தொடக்கத்துல இருந்தே எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டானுங்க. அதை வச்சுதான் இந்த பீஸ் ஜெயிச்சிருக்கு. இதுக்கு இடையில பிரசன்னான்னு ஒரு பையன் பத்திரிகையாளர்களை சந்திச்சு என் வீட்டு பேர்ல 9 பேரை சேர்த்து வச்சிருக்காங்க, அந்த 9 பேர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அது ஒரு பக்கம் பேரதிர்ச்சியா இருக்கு. 2024க்கு முன்னாடியே சுரேஷ் கோபியை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. நிறுத்தணும்னு முடிவு பண்ண பிறகு சுரேஷ் கோபி எங்க வாழ்றாரு? திருவனந்தபுரம், கேரளாவினுடைய தலைநகர். அங்கதான் வாழ்றாரு. தமிழ்நாட்டுக்கு எப்படி சென்னையோ அது போல கேரளாவுக்கு திருவனந்தபுரம், அதான் தலைநகர். அங்கதான் வாழ்றாரு சுரேஷ் கோபி. ஆனா அவரை தூக்கிட்டு வந்து திருச்சூர்ல இருக்கிற மாதிரி காட்டி பிரமாண பத்திரம் தயார் செய்து தேர்தல் அப்ப கொடுத்து அவருக்கு முன்னாடியே இந்த ஊர்ல வாக்கை உருவாக்கிட்டாங்க. அவருக்கு மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலிக்கே வாக்கு, அவங்க அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும். ஐயா, இவ்வளவு ஸ்கெட்ச் போட்டு வேலை பாக்குறாங்க பாருங்க. நாமளும் தான் இருக்கோம், வாழ்னு கத்தி விட்டு எனக்கு நானும் கிடக்குறோம் தெருவுல.
அவன் எப்படி வேலை பார்க்கறான் பாருங்க கெட்டவன். அவங்க தேர்தல்ல அனௌன்ஸ் பண்ணல, தேர்தல்ல நிக்கணும்னு இவர் தான் நிப்பாருன்னு தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடியே 2024 தொடக்கத்திலே போய் இந்த ஆளை இங்க போட்டு மொத்தமா இவர் இங்கதான் வாக்கு அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காரு. ஒரு உண்மையை சொல்லவா, மதுரை எம்பி சு வெங்கடேசன் இருக்காருல்ல, அவருக்கு அவர் ஓட்டவே போட முடியாது. ஏன்னா அவருடைய சொந்த வீடு திருப்பரங்குன்றத்துக்குள்ள இருக்கு. திருப்பரங்குன்ற தொகுதியே விருதுநகர் தொகுதிக்குள்ள போயிடுச்சு. எம்பி வெங்கடேசனே அவருக்கு ஓட்டு போட முடியாது. இங்க நம்ம யோகியமா இருக்கோம். ஆனா அங்க பாத்தீங்களா, தேர்தல் நிக்கிறதுக்கு முன்னாடியே வீடு இருக்கிறதா, இங்கதான் தொடர்ந்து வசிக்கிறதா பொய்யா சொல்லி அங்க ஓட்ட கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் நிக்கிறானுங்க. எவ்வளவு வேலைன்னு பாருங்க. இத கண்டுபிடிச்சு காங்கிரஸ் ஏற்கனவே போய் கமிஷனர் அலுவலகத்துல எல்லா இடத்துலயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. எல்லா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களிலும் இந்த நிர்வாகத்துல இருப்பாங்கல்ல, கலெக்டரா, எஸ்பியா, ஐபிஎஸ்ஆ, அது இது லொட்டு லொசுங்க, இதுங்க எல்லாம் சங்கிகளா இருக்குங்க. அந்த ஆளுகிற அரசுக்கு எதிரானதுகளா இருக்குங்க. கேரளாவிலே அப்படிதான் இருக்குங்க. அதை வச்சுக்கிட்டு தான் அடிச்சு ஆட வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போய் காங்கிரஸ்காரன் கொடுக்கறாங்க, கண்டுக்கவே இல்லைங்க. இந்த நேரத்துலதான் கள்ள ஓட்டு கோபின்னு ஊடகங்கள் வச்சு செஞ்சிருக்காங்க. எப்போதுமே இந்த சுரேஷ் கோபி ஊடகங்களை பார்த்தா கடுப்பாயிருவாப்ல. ஏய் என்ன வழிவிடு, ஏய் என்ன பார்த்தா எப்படி தெரியுது, கெட் அவுட், மூவ் பேக். நீங்க யாரு, நீங்க யார்கிட்ட பேசியிருக்கீங்க, என்ன சதி பண்றீங்களா, பெரிய சூழ்ச்சி பண்றீங்களா? இப்படி கேட்ட பீஸ் தான் இந்த பீஸ். இப்படி ஊடகங்கள்ல நெஞ்ச காமிச்சிட்டு தன்னை பெரிய ஆளா காமிச்சிட்டு இருந்த அரைவேக்காடு சுரேஷ் கோபி இன்னைக்கு பத்திரிகையாளர் ஒருத்தர் போய் எங்க பார்லிமெண்ட்ல போய், சார் கள்ள ஓட்டுல தான் நீங்க ஜெயிச்சீங்கன்னு சொல்றாங்களே சார், கள்ள ஓட்டுல தான் ஜெயிச்சீங்கன்னு சொல்றாங்க சார், என்ன சார் ஆச்சு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்க விறுவிறுவிறுன்னு பார்த்து நடந்து ஓடுறாருங்க. ജനാധിപത്യത്തിൽ ഏറ്റവും വലിയ ഒരു വിഷയത്തിലാണ് സാർ. സാർ ഒന്നും പറയാനില്ലേ? நம்ம அண்ணே வடிவேல் சொல்லுவாரு பாருங்க, எடுத்தேம்பாரு ஓட்டம் அப்படின்னு. அந்த ஓட்டம் ஓடி இருக்காருங்க. இந்த தெரிச்சு ஓடி போய் கார்ல ஏறி கம்முன்னு கிளம்பி ஓடி போயிட்டாருங்க. இந்த கும்பல் எல்லாம் சேர்ந்து தானே திருட்டு வேலை பார்த்திருக்கு. அப்படி இல்லைன்னா பத்திரிகையாளர்களை சந்திச்சு அப்படி ஒண்ணுமே நடக்கலன்னு பேசிருக்கலாமே. சுரேஷ் கோபி ஓட்டு திருட்ட பத்தி எதுவுமே பேசல, கப்சிப்புன்னு இருக்காப்ல. அதே பாஜகவினுடைய மாநில தலைவர் சுரேந்தர் அந்த என்ன சொல்றாங்க, உங்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாதுன்றான். பண்ண திருட்டுத்தனம் வெளியே தெரிஞ்சு போச்சுனோடனே உங்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாதுங்க, நாங்கெல்லாம் அப்பவே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. புரிஞ்சுக்கோங்க, ஓட்டு திருடி ஜெயிக்கிற இந்த கும்பலை வீட்டுக்கு அனுப்பணும்னா ஓட்டு இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு களத்துல மக்களா இணைஞ்சு நிக்கணும்.